ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப்படுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமேன். மிக அருமையான வேத வசனம். முதல் வார்த்தையில் கூட இந்த வசனத்தில் சமாதானத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. மெய்யாகவே நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு சமாதானத்தை அளிக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக இந்த வசனத்தில் சாத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாத்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் செயல்படும் போது இருக்கும்போது அந்த மனிதனுக்குள்ள அநேக போராட்டங்கள், வியாதிகள், பிரச்சனைகள், அநேக துன்பங்கள், கண்ணீர்கள், அநேகம் உண்டு. அவனுடைய கிரிகள் எல்லாம் அவன் மனிதனுக்கு இடத்துல அவன் காண்பித்து மனிதனை அழித்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவன், நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவனாக இருக்கிறார். நாம் தேவனை ஏற்றுக்கொள்ளும் போது, தேவனை விசுவாசிக்கும் போது, சமாதானத்தின் தேவன் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கப்படுகிறவராக இருக்கிறார். நாம் அவரை விசுவாசிக்கும் போது அது சமாதானத்தின் தேவன் சாத்தானை நமது கால்களின் கீழே நசுக்கி ஒரு வெற்றியை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஒவ்வொரு நாளிலும் நாம் ஆராதிக்க வேண்டும். சமாதானத்தின் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும். சமாதானத்தின் தேவனை நாம் ஒவ்வொரு நாளிலும் உயர்த்தி நாம் அவரை எப்போதும் நம்மோடு கூட இருக்கும்படியாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சாத்தான் அநேக காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும்போது தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால், சமாதானத்தின் தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்றால், நாம் சாத்தானை நம்முடைய கால்களின் கீழே நசுக்கி போட அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களையும் சாத்தானின் கிரியைகளையும் எல்லாவற்றையும் நீங்கள் ஜெயிப்பதற்கு, சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கிப்படுவதற்கு தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஒவ்வொரு நாளிலும் உங்கள் வாழ்க்கையில் வருகிற எல்லா சாத்தானின் கிரியைகளையும் நீங்கள் அழிப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்க வேண்டும். உங்களோடு இருக்கும்போது தான் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் அவனை நசுக்க முடியும். ஏனென்றால் உங்கள் கால்களின் கீழே நசுக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்து நம்முடைய வாழ்க்கையில் வருகிற எல்லா சாத்தானின் கிரியைகளையும், எல்லா சாத்தானின் காரியங்களையும் நசுக்கி போட்டு ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சாத்தானின் கிரியைகள் உங்களுடைய வாழ்க்கையில் அநேகம் இருக்கும் என்றால் நீங்கள் ஒருபோதும் கலங்க தேவையில்லை. தேவன், சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களுடைய சாத்தானை உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போட அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் இந்த காரியங்களை விசுவாசிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற, நம்முடைய எல்லைகளில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிற அந்த சாத்தானை உங்களுடைய கால்களின் கீழே நசுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை தேவன் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கண்களை முடிச்சு பிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா சாத்தானையும் நீர் எங்களுடைய கால்களின் கீழே நசுக்கி போட நீர் வல்லவராக இருக்கிறபடினால நன்றி செலுத்தினோம். சமாதானத்தின் தேவன் எங்களோடு கூட இருந்து சாத்தானின் கிரியைகளை நீர் ஆண்டவரை நசுக்கி போடுகிறதற்காய் நன்றி செலுத்தினோம். இப்படிப்பட்ட எங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை நீர் ஆண்டவரே வைத்திருக்கிறதற்காய், சமாதானத்தின் தேவன் எங்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். யாருடைய வாழ்க்கையெல்லாம் சாத்தானின் கிரியைகள் இருக்கிறதோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் வெற்றியை கொடுத்து சாத்தானை ஒவ்வொருடைய கால்களின் கீழே நசுக்கி போட்டு நீர் வெற்றியை கொடுக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.